இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் தானியேல் இணைப்பு நூல் 2ஆம் அதிகாரம் 42ஆம் திருவசனம். என்றும் உள்ள இறைவா, மறைவானவற்றை நீர் அறிகிறீர், நிகழும் முன்பே எல்லாம் உமக்கு தெரியும். இறையேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித டொரிபியோ அல்போன்சோவிடம் நமக்காக இறையேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நொடி ஜெபித்துக் கொள்ளலாமே நண்பர்களே. என்று மார்ச் மாதம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறையேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நபர்களையும் இறையேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் தாங்க வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, எப்படி இருக்கிறீர்கள்? சந்தோஷமாக இருக்கிறீர்களா? நம் ரோசரி பிரேயர்ஸ் குடும்பத்தாருக்காக அனுதினமும் தவறாமல் ஜெபிக்கின்றேன். ஜெபமாலைகளையும் விசேஷமாக இந்த தவக்காலத்தில் சிலுவை பாதையும் செய்து ஒப்படைக்கின்றேன். சரி நண்பர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் நம்மையே மேம்படுத்த முயற்சி செய்ய வேண்டுமாம். மேக் yourself a better person every day. அடுத்த நிலைக்கு நாம் ஜெபத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் செல்ல செல்ல நம்மால் வேறொரு பார்வையில் நம் வாழ்க்கையில் நிகழ்வுகளை மனிதர்களை உணர்ந்து கொள்ள முடியுமாம். நீங்கள் ஜெபத்தில் வளர வளர உங்கள் பிரச்சனைகள் சின்னதாகிவிடும். சிறு வயதில் ஏற முடியாத படிக்கட்டு இப்போது நம்மால் ஈஸியாக ஏறி போக முடியும். அப்படித்தானே? The spirit can overcome the flesh. ஆம் நண்பர்களே, நம்முடைய உடல்தான் பலவீனமானது. ஆனால் நம்முடைய ஆன்மா, நம்முடைய ஆவியோ ஜெபிக்க ஆர்வம் உள்ளதாம். உங்கள் வாழ்வில் நீங்கள் சந்திக்கும் எல்லா போராட்டங்களுக்கான சொல்யூஷனும் எங்கே இருக்கிறது தெரியுமா? ஜெபத்தில் இருக்கிறது. நீங்கள் சம்பாதிக்கும் பணம் போதும் என்பதாய் இல்லையா? நீங்கள் திரும்ப திரும்ப லோன்ஸ், டெப்ட்ஸ், இஎம்ஐ இதன் உள்ளே சிக்கிக்கொண்டு இருக்கின்றது போல தோன்றுகிறதா? ஒரு 4 நாள் தான் சகோதரி குடும்பத்தில் சந்தோஷம், நிம்மதி இருக்கின்றது. உடனே ஏதாவது ஒரு விதத்தில் போராட்டம், சண்டை வருகிறது என்று நினைக்கிறீர்களா? இது அவரால் தான் நடந்திருக்கும், இவரால் தான் நடந்திருக்கும் என்று நாம் சொல்வதை நிறுத்திவிட்டு என் ஜெப குறைவால் என்று நாம் உணர வேண்டுமாம், ஜெபிக்க வேண்டுமாம். அப்போது எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் நடக்குமாம். சரி, இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது? நீதிமானை மனிதர்கள் குற்றவாளி ஆக்கலாம், ஆனால் கடவுள் ஒருபோதும் நீதிமான் ஆகிய உங்களை கைவிடவே மாட்டார். இதற்கு முதல் வாசகம் ஒரு உதாரணத்தை நமக்கு சொல்லுகிறது. சூசன்னா என்று ஒரு மகள் இருந்தால் தங்கள் ஆசைக்கு இணங்கவில்லை என்பதற்காக 2 முதியவர்கள் சூசன்னாவுக்கு எதிராக பொய் சான்று சொல்லி அவளை சாவுக்கு தள்ளினர். ஆனால் சூசன்னா என்ன செய்தாள் தெரியுமா? ஜெபித்தாள். ஆண்டவரே, மறைவானவற்றை நீர் அறிகிறீர் என்று ஜெபித்தாள் சூசன்னா. ஆல்மோஸ்ட் மரணத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட சூசன்னா அந்த நேரத்தில் கடவுள் தலையிட்டார். தானியேலை சூசன்னாவிற்காகவே எழுப்பினார். அவளை அங்கு அனுப்பி காப்பாற்றினார். இன்றும் கூட நம்மில் பலருக்கு இந்த சூழ்நிலை இருக்கலாம். எல்லாம் முடிந்துவிட்டது போல தோன்றும். ஆனால் திடீரென தானியேலின் மூலம் கடவுளின் செயலாய் உதவி வரும். நண்பர்களே, உங்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டு குடும்பத்திலோ, படிக்கும் இடத்திலோ, பணியிடத்திலோ வருகிறதா? தளர்ந்து விடாதீர்கள். சரியான நேரத்தில் ஆண்டவர் தானியேலை அனுப்பி சூசன்னாவை காப்பாற்றியது போல உங்களுக்காகவும் செயல்படுவார். நீதியே வெற்றி பெறும். அதில் எந்த குறைவும் இருக்காது நண்பர்களே. இன்றைய நற்செய்தி என்ன கூறுகிறது? இயேசு கூறுகிறார், நான் தீர்ப்பு அளிக்க அல்ல, மாற்றம் அளிக்கவே நான் வந்தேன் என்கிறார் இயேசு. பரிசேயர்
ஒரு முறை விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணை தெருவில் நடுவில் நிறுத்தி கல்லெறிந்து கொள்ள நினைத்தனர், திட்டமிட்டனர். அனைத்து ஆண்களும் நின்று பேசிக்கொண்டு இருந்திருப்பார்கள். அப்போது அங்கு வந்த இயேசு என்ன செய்தார்? உங்களுள் பாவம் இல்லாதவர் முதல் கல் இந்த பெண் மேல் எரியட்டும் என்றார். உடனே அவர்கள் எல்லோரும் கல்லை கீழே போட்டுவிட்டு சென்று விட்டனராம். பிறரை ஃபாஸ்டாக குற்றம் சொல்லி விடுகிறார்கள். ஆனால் கொஞ்சம் தன் வாழ்க்கையை திரும்பி பார்க்க மறந்து விடுகிறார்கள். அந்த பெண்ணுக்குள் அப்போது என்னவெல்லாம் இருந்திருக்கும்? சற்றே யோசித்து பார்க்கலாமா? பயந்திருப்பாள். அவமானப்பட்டு தலைகுனிந்து ஆண்கள் மத்தியிலே நின்றிருப்பாள் இல்லையா? இயேசு அவளை அசிங்கப்படுத்தவில்லை, காப்பாற்றினார். இனி பாவம் செய்யாதே என் மகளே என்று ஆறுதலாய் சொல்லி அனுப்பினார். நண்பர்களே, மன்னிப்புத்தான் ஒரு மனிதனை சிந்திக்க வைக்கும், மாற்றத்தை அவனுள் கொண்டு வரும். கல்லெறிய வந்த கூட்டம் சென்று விட்டது. இயேசுவின் கருணை அந்த மகளோடு தங்கிவிட்டது. இதுதான் இயேசுவின் அன்பான இதயம். இதை நாமும் நம் வாழ்க்கையில் முயற்சி செய்ய வேண்டும். யாராவது குடும்பத்திலோ பணியிடத்திலோ உறவுகள் நண்பர்கள் மத்தியில் தவறு செய்தால் உடனே அவர்களை சுட்டி காட்டாதீர்கள். அவர்களை மன்னித்து மறக்க, அவர்களுக்காக ஜெபிக்க முயற்சி செய்வோம். நிச்சயம் அவர்களுள் மாற்றம் வரும், சூழ்நிலைகள் மாறும். இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா நண்பர்களே? ஒவ்வொரு நாளும் திருப்பாடல் வழி ஜெபிப்பது மிகவும் நல்லது. சரி, இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சமாட்டேன் இயேசுவே. அந்த பள்ளத்தாக்கிலும் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவசிக்கின்றோம். ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறைவில்லை. ஆம் இயேசுவே, நீரே என் ஆயனப்பா. பசும்புல் வெளி மீது என்னை நீர் இளைப்பார செய்கிறீர். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்பவரும் நீரே, எனக்கு புத்துயிர் அளிப்பவரும் நீரே. ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் எனக்கு புத்துயிர் அளித்து, மனதிலும் உடலிலும் புத்துயிர் அளித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கின்றேன் இயேசுவே. தம் பெயருக்கு ஏற்ப என்னை நீதி வழி நடத்திடும் இயேசுவே. மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் இயேசுவே, எத்தீங்கிற்கும் நான் அஞ்ச மாட்டேன். மனிதர்கள் எனக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது. உம் கோளும் நெடுங்களியும் என்னை தேற்றும் இயேசப்பா. என்னுடைய எதிரிகள் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். இப்போது நான் சிந்தித்து பார்த்து நன்றி செலுத்துகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. நன்றி இயேசுவே. என் தேவை என்று நான் உம்மை கண்ணோக்கி பார்த்த நேரமெல்லாம் நீர் ஒவ்வொரு முறையும் என் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்த கிருபைக்காக நன்றி இயேசுவே. உண்மையாகவே என் வாழ்நாளெல்லாம் உம் அருளும் நலமும் பேரன்பும் என்னையும் என் பிள்ளைகளையும் என் குடும்பத்தையும் உற்றாரையும் நட்பையும் புடைசூழ்ந்து வரும் என்று விசுவசிக்கின்றேன். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன், ஜெபித்திருப்பேன், ஜெபமாலைகளை கையில் ஏந்தி இருப்பேன். உமது சிலுவை பாடுகளை இந்த தவக்காலத்தில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தியானித்து தியானித்து ஒப்புக் கொடுப்பேன். என்னோடு இருந்து வழிநடத்தும் இயேசுவே, ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம், ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.